வேதா சாமியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. வசந்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வேதா கூப்பிடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், இல்லைனா விக்ரம் உள்ளே போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும் விக்ரம் மிருணாளினியை கொலை பண்ணவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்கிறாரு. சரி இப்போ கோர்ட்டுக்கு சாட்சி வேணும், கொடுத்துருக்க டைமுக்குள்ளே கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிருணாளினி கேட்குறாங்க. இல்லை அந்த மிருணாளினியை கொலை பண்ணாங்கல்ல அந்த இடத்துக்கு நம்ம போனால் கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும், நம்ம போய் தேடி பார்க்கலாம் வேதா அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்க எல்லா இடத்தையுமே தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தா அங்கே ஒன்றுமே கிடைக்கல. என்ன ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மிருணாளினி சாகும்போது அவங்க ஒரு மாதிரி சுயநினைவோடு இல்லை, மயக்கத்தில் இருக்கும்போது தான் சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு வேதா சொல்கிறாரு. அதை கேட்டோடனே வசந்த் ஆமாம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, சரி இன்னொரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. என்னென்னு வசந்த் கேட்குறாரு. நாம் கண்டிப்பாக குற்றவாளி பின்னாடியே போனால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், நாம் போயிட்டு ஆதியோட வீட்டாண்டை பார்க்கலாம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அங்கே போய் என்ன வேதா பண்ண முடியும், அங்கே வீட்டுக்குள்ளேயே போக முடியாது தெரியுமா, நம்ம இஷ்டத்துக்கெலாம் உள்ளே போக முடியாது அப்படின்னு வசந்த் சொல்கிறாரு. இப்போ என்ன தான் பண்ணுறதுனே தெரியலையே, கடவுளே ஏதாச்சும் ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேதா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஆதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்பா ஒரு வழியாக நம்ம நினச்சது எல்லாமே நடந்துடுச்சு, இவங்களுக்கு தேவையான ஒரு க்ளூ கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. விக்ரம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது, இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. மிருணாளினியை நான் கொலை பண்ணவே இல்லை, கண்டிப்பாக அந்த ஆதி தான் ஏதோ பண்ணியிருக்கான், பண்ணது மட்டும் இல்லாமல் நல்லா மாட்டை விட்டுருக்கான், பாவம் வேதா மட்டும் வெளியே இருந்து என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. காவேரி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது நாளைக்கு மாப்பிள்ளைக்கு தீர்ப்பு என்னங்க பண்ணுறது, ஏதாவது ஒரு சாட்சி கிடச்சிருக்குமான்னு பார்த்தா எதுவுமே இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, மாப்பிள்ளை உள்ளே போனால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இரு அமைதியாக இரு, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், கண்டிப்பாக அந்த கடவுள் நல்ல வழியை தான் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட வீட்டுக்கார் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. கஜா சொல்கிறாங்க, என் பையனை போட்டு இப்படி மாட்ட விட்டுட்டேன், படுபாவி நல்லாவே இருக்க மாட்டான், அதுவும் மிருணாளினி கூட அவன் வாழ்ந்திருக்கான், அது கூட மனசாட்சி இல்லாமல் கொலை பண்ணி போட்டிருக்கான், அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அக்கா அப்பா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு வேறு தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனோடனே வாங்க கொடுத்துருக்க டைம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நீங்கள் ஏதாவது எவிடன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விக்ரம் கிட்ட. விக்ரம் எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்கார். அப்போ உங்ககிட்ட எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, அப்போ அந்த வீடியோவை மட்டும் நான் வச்சு நீங்கள் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விக்ரம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அப்படியே கையெடுத்து கும்பிட்றாரு. இங்கே பாருங்கள், நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாயால் சொன்னால் எதுவுமே இங்கே நடக்காது, கோர்ட்டுக்கு தேவை சாட்சி மட்டும்தான் அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாரு. இல்லை நான் எதுவுமே பண்ணலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே கரெக்டாக வேதா வராங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுவாக இருந்தாலும் நீ உள்ளே மேலே சொல்லுமாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே வராங்க, கூண்டில் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் தேவையான சாட்சி என்கிட்ட இருக்குது அப்படின்னு வேதா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு ஆதி. என்னது ஆதாரம் இருக்கா அப்படின்னு.